அனைவருக்கும் என் முத்தான முதற்கண் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் இனியேஞ்சல். நான் 5ஆம் வகுப்பு பிரிவில் படிக்கின்றேன். படிக்காத மேதை கல்வி கண் கொடுத்தவர் கரும வீரர் பெருந்தலைவர் கருப்பு காந்தி என்னும் பல அடைமொழிகளுக்கு சொந்தக்காரரான காமராஜரை பற்றி தான் உங்கள் முன் சில நிமிடங்கள் பேச வந்துள்ளேன். தோன்றின் புகழோடு தோன்றுக ஆக்கிறார், தோன்றலின் தோன்றாமே நன்று என்ற வள்ளுவரின் வாக்குப்படி புகழின் உச்சியில் வாழ்ந்தவர் தான் காமராஜர். நாடே அவரது திருக்கோயில், மக்களே அதன் தெய்வங்கள், மக்களின் தொண்டே அவரது குறிக்கோள், காந்தியடிகள் காட்டிய பாதே அவரது வாழ்க்கை முறை. காமராஜர் விருதுப்பட்டி என்ற அப்போதளிக்கப்பட்ட விருதுநகரில் 1903ஆம் ஆண்டு ஜூலை திங்கள் 15ஆம் நாள் குமாரசாமிக்கும் சிவகாமி அம்மையாருக்கும் அருமை புத்திரனாக பிறந்தார். இவர் சிறு வயதிலேயே தந்தையை இழந்த காரணத்தினால் வேலைக்கு அனுப்பப்பட்டார். கடையில் வேலை செய்யும் போதே செய்தித்தாள் படிக்கும் பழக்கம் ஏற்பட்டது. விடுதலை இயக்க போராட்டத்தில் பங்கேற்றார். வைக்கம் என்னும் ஊரில் குறிப்பிட்ட சில தெருக்களில் தாழ்த்தப்பட்ட மக்கள் நுழைவதற்கு தடை இருந்தது. அந்த தடையை நீக்க சத்தியாகிரகம் நடந்தது. காமராஜரும் அதில் பங்கு கொண்டார். காமராஜர் 1954ஆம் ஆண்டு தமிழகத்தின் முதல்வராக பதவியேற்றார். காமராஜர் பல்வேறு நல்ல திட்டங்களை கொண்டு வந்தார். கிராமங்களிலும் பள்ளிகளை கொண்டு வந்தார். அப்போதும் பள்ளிக்கு செல்லாமல் மாடு மேய்த்துக் கொண்டிருந்த சிறுவனை கண்டு ஏன் பள்ளிக்கு செல்லவில்லை என்று கேட்டார். அவனோ, பள்ளிக்கு சென்றால் வயிற்றுக்கு என்ன செய்வது, மாடு மேய்த்தால் தான் சாப்பாடு என்று கூறியது அவரை வருத்தத்தில் ஆழ்த்தியது. எனவே பள்ளிகளில் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். மேலும் வசதியான மாணவர்களுக்கும் ஏழை மாணவர்களுக்கும் வேறுபாடு இருக்கக்கூடாது என்று கருதி சீருடை திட்டத்தை கொண்டு வந்தார். காமராஜர் ஆட்சியில் கல்வி பொதுவுடைமையாயிற்று. காமராஜர் ஆட்சியிலிருந்து 9 ஆண்டுகள் பொற்காலமாகும். விவசாயம் செழிக்க பல்வேறு அணைக்கட்டுகளை உருவாக்கினார். காமராஜர் 1975ஆம் ஆண்டு இவ்வுலக வாழ்வை நீத்தார். கிண்டியில் காந்தி மண்டபத்தின் அருகில் காமராஜருக்கு நினைவு மண்டபம் எழுப்பப்பட்டது. படிக்காத மேதை காமராஜருக்கு பாரத ரத்ன விருது வழங்கி இந்திய அரசு பெருமைப்படுத்தியது. வாழ்ந்தவர் கோடி, மறைந்தவர் கோடி, மக்களின் மனதில் நிற்பவர் யார்? அவர் தாங்க நம் காமராஜர் ஐயா. இவ்வாறு உழைப்பால் உயர்ந்த எனக்கு பிடித்த தலைவரான காமராஜரை பற்றி கூறிய எனதுரையை இத்துடன் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.